தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் காலடி வைத்த பின் முதல் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரும் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் கட்சியின் தலைவர் விஜயின் கொள்கை பிடிப்பால் அது நடக்காமல் போனது. அதிமுக பாஜக கூட்டணியுடன் சேர்ந்திருந்தால் திமுகவை வீழ்த்தி நிச்சயம் கூட்டணி ஆட்சியை உருவாக்கி விஜய் துணை முதல்வராகவும் தனது கட்சி சார்பாக சில அமைச்சர்களையும் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அவற்றுக்கு ஆசைப்படாமல் நாம் தனித்து நின்று தமிழக மக்களுக்கு இந்த இரு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்ற திட்டத்தில் விஜய் 234 தொகுதிகளுக்கும் தனது தலைமையிலான அணியை போட்டியிட வைக்க இருக்கிறார். விஜய் எந்த கட்சியுடன் கூட்டணி சேரவில்லை என்ற நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டு விஜயின் எதிர்ப்பாளர்கள் விஜயை பார்த்து, உங்களுக்கு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் கூட கிடைக்காது, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் வெட்டி வீராப்பு என்று விமர்சித்தனர். இவர்களது விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தலில் போட்டியிடும் விருப்ப மனு விநியோகம் நடைபெற்றது. கட்சியின் பனையூர் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தலைமையில் விநியோகம் தொடங்கியது. விநியோகம் தொடங்கப்பட்ட 1 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு நிகரான எண்ணிக்கையில் மனுக்கள் விநியோகம் நடைபெற்றுள்ளது என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலைவர் விஜயின் பெயரில் விருப்ப மனு வழங்கப்படும் என்ற செய்தி முன்னமே வெளியான நிலையில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. கட்சியின் தலைவர் விஜய் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் வட தமிழகத்தில் களம் கண்டு அரசியலில் குதித்தார். அது அவருக்கு லாபத்தையும் தந்தது. அதேபோல் விஜயும் வட தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடப் போகிறாரா அல்லது சென்னையில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறாரா என்ற கேள்வி முன்பு எழுந்தது. அதன் அடிப்படையில் விஜய் விருகம்பாக்கம், வேளச்சேரி ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறார் என்ற சமீபத்திய தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் ஒரு தொகுதி, இன்னொரு தொகுதியாக தமிழகத்தின் ஏதாவது ஒரு மண்டலத்திலிருந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் முக்கியமாக விஜய்க்கு சமுதாய ரீதியாகவும் தனது சினிமா துறை நட்சத்திர அந்தஸ்து செல்வாக்கு மூலமாகவும் மீனவர்கள் சமுதாயத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போலவே ஒரு செல்ல பிள்ளையாக விஜய் வலம் வருகிறார். நிச்சயம் எதிர்வரும் தேர்தலில் மீனவர் சமுதாயம் பெருமளவில் விஜய்க்கு வாக்களிக்க காத்திருக்கின்றனர் என்று கருத்து கணிப்பாளர்கள் கணித்து வரும் நிலையில், மீனவர் சமுதாயம் அடர்த்தியாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரு கூறுகளுக்கு ஏதுவான தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயம் கொண்ட கீழ்வேளூர் தொகுதிதான். ஆனால் கீழ்வேளூர் தற்போது ரிசர்வ் தொகுதியாக இருக்கிறது. அதனால் விஜய் அங்கு போட்டியிட வாய்ப்பே இல்லை. அதனால் அதற்கு அருகாமையில் இருக்கும் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை விஜய் தற்போது குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்களில் இருந்து ஏதாவது ஒரு தொகுதியை விஜய் தேர்ந்தெடுக்கவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 15 வருடங்களுக்கு முன்பு சுறா திரைப்படம் வெளிவரும் காலகட்டத்தில் நடிகராக விஜய் தனது மக்கள் இயக்கத்தை கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை இராணுவத்திடம் சந்திக்கும் சித்திரவதைகளை கண்டித்து நாகையில் பெரும் ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தை நடத்தினார் என்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் தனது அரசியல் ஆசான் எம்ஜிஆருக்கு எப்படி மீனவர் சமுதாயம் துணையாக இருந்ததோ அதே போல் தனக்கும் அந்த சமுதாயம் துணையாக நின்றால் எம்ஜிஆர் வரிசையில் விஜய் என்ற கருத்தாக்கத்திற்கு சிறப்பாக உதவும் என்று விஜய் நம்புகிறார் என்ற பார்வையும் இருக்கிறது.